இங்க நடக்கிற எந்த விஷயமும் சரியா படலையே. என்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு மாமா எவ்வளவோ பிளான் பண்ணியிருப்பாரு. ஆனா நான் இப்போ இந்த வீட்டுக்குள்ள இருக்கேன். ஆனா அவரு ஒரு வார்த்தை கூட மறுப்பு சொல்லவே இல்லை. அவர் நினைச்சிருந்தா நான் இந்த வீட்டுக்கே வர முடியாம பண்ணலாம். ஆனா நான் இங்க வந்ததுக்கு அப்புறமா அவர் ஏன் அமைதியா இருக்காரு? இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்குமா? அவர் அவ்வளோ ஈஸியா எடை போட முடியாது. அவருக்கு என் மேல ஏதாவது சந்தேகம் இருக்குமா? அதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஏன்னா நான் அவ்வளோ கிளீனா அந்த விஷயத்தை முடிச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது அவருக்கு எப்படி என் மேல சந்தேகம் வரும்? வேற என்ன காரணமா இருக்கும்? அவர் அமைதியா இருக்கிறது எனக்கு என்னமோ சரியா படல. என்ன இருந்தாலும் அவர்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். முட்டைக்கோழி பிடிக்கவா, முறைப்படி சமைக்கவா, எலும்புக கடிக்கையில் என்ன கொஞ்சம் நினைக்கவா, கம்மஞ்சோறு ருசிக்கவா, சமைச்ச கைய கொஞ்சம் ரசிக்கவா, முடக்கட்ட ரசம் வச்சு முடக்கத்தான் பார்க்கிறேன், ரெட்டை தோசை சுட்டு வச்சு நீங்க எதுக்கு கிச்சன்ல உட்காந்து சாப்பிடுறீங்க? நீங்க டைனிங் டேபிள்ல போய் உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன். இல்ல பரவாயில்ல, நான் இங்கேயே உட்காந்து சாப்பிட்றேன். எதுக்குங்க? இந்த அடுப்படியில் அனலா இருக்கும். நீங்க அங்க போய் ஃபேன் போட்டுட்டு உட்காருங்க. வெளியில ஏசி கூட இருக்கு, நல்லா கூலிங்கா இருக்கும். நான் உங்களுக்கு சூடா போட்டு எடுத்துட்டு வரேன், நீங்க போங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்னங்க நீங்க? அத்தை பார்த்தாங்கன்னா ஏதாவது சொல்லுவாங்க. நீங்க அங்க போய் உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன். ஹே, எத்தனை தடவை நீ இங்க கிச்சனுக்கும் ஹாலுக்கும் நடந்துட்டு இருப்ப? உன் பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட்டா உனக்கு வேலை மிச்சம்ல. அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லை, நீங்க போய் உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம். என்னங்க நீங்க கேட்கவே மாட்டீங்க? பின்ன என் பொண்டாட்டி நீ அடுப்படியில் நின்றுட்டு வெந்துட்டு இருப்பா, நான் போய் அங்கே கூலிங்காக உட்காந்து சாப்பிட சொல்கிறேன். ஒன்று பண்ணுவோம், நீ எனக்கு தோசை ஊற்றி கொடு, நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் உனக்கு தோசை ஊற்றி தரேன். 2 பேரும் இங்கேயே உட்காந்து சாப்பிட்டு போயிடலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் வேலைக்காரங்க ஊற்றி தருவாங்க, நானும் அப்படியே சாப்பிட்டுக்கிறேன். ஏதோ நீங்கள் ஆசைப்பட்டீங்களேன்னு தான் நான் உங்களுக்கு சமைச்சு கொடுக்க வந்தேன். மற்றவங்களுக்கெல்லாம் வேலைக்காரங்க இருக்காங்களே, அவங்க சுடும்போதே நான் சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என் ஆசை பொண்டாட்டிக்கு நான் தான் தோசை ஊற்றி தருவேன். அதெல்லாம் வேண்டாம். இன்னொரு தோசை வச்சுக்கோங்க. இல்லை இல்லை வேண்டாம், நான் யூஸ்வலாக 2 தோசைக்கு மேலே சாப்பிட மாட்டேன். டயட்டா? ஆமாம்மா, டயட்டு தான். ஏய், இப்போ எதுக்கு சிரிக்கிற? ஒன்றும் இல்லை, நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறதே சாப்பிட்றதுக்காக தான். அதில் வந்து டயட்டு அது இதுன்னு அளவு போட்டுட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? நீங்கள் என்ன மிஸ்டர் இந்தியா ஆணழகன் போட்டிக்கா போக போகிறீங்க? உங்களுக்கு எதுக்கு டயட்லாம்? அதெல்லாம் முடியாது. இன்னும் 2 தோசையாவது நீங்கள் சாப்பிட்ணும். வேண்டாம். முடியாது, இன்னும் 2 தோசை நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். நான் வேணா பொடி தோசை, ஆனியன் தோசை, முட்டை தோசை அந்த மாதிரி ஏதாவது போடவா? ஏன் தியா, இதுக்கு முன்னாடி நீ ஏதாவது ஹோட்டல்ல வேலை பார்த்தியா என்ன? ஏன், எதுக்கு கேட்குறீங்க? இல்ல, சர்வ் பண்ற ஒரு மெனு சொல்ற மாதிரி கட கட கடன்னு தோசை வெரைட்டிஸை சொல்றியே, ஒருவேளை வேலை பார்த்துருப்பியோன்னு டவுட்டு. ஆமாங்க, நான் தோசை கடையில் தான் வேலை பார்த்தேன். இப்போ கூட ஈவினிங் டைமில் தள்ளுவண்டி கடையில் தான் தோசை ஊற்றிட்டு இருக்கேன். வரீங்களா சட்னி பாக்கெட் போட? ஆளை பார்க்கலையா? ஏம்மா தாயே, அதுக்கு எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? அப்படிதான் பண்ணுவேன். ஒன்று, அவன் தோசை சைக்கோன்னு பொண்டாட்டிகளை என்ன பாடுபடுத்துறாங்க தெரியுமா? உனக்கு ஏதோ 2 தோசை சாப்பிட்ற புருஷன் கிடைச்சிருக்கானேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. ஏம்மா இன்னும் ஏன் முறைச்சிட்டு இருக்கா? அங்க பாரு, தோசை கருகுது. எப்போ சரியான கோவக்காரியா இருப்பா போல. ஏய், இங்க தான் இருக்கியா? நைட்டு என்ன டின்னர்? தோசையா? நான் நைட்ல தோசைலாம் சாப்பிட மாட்டேன். எனக்கு சப்பாத்தி வேணும். சப்பாத்தி செஞ்சிரு. தொட்டுக்க பன்னீர் பட்டர் மசாலா. எனக்கு ரொம்ப பசிக்குது. 1/2 hourல இதெல்லாம் ரெடி ஆயிடணும். ஏய், இவ என்ன வேலைக்காரியா? நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஆர்டர் போட்டுட்டு இருக்க? இல்ல மாமா, அதுக்கு இல்ல. பசிக்குது சாப்பிடலான்னு வந்தேன். இங்க இவ குக் பண்ணிட்டு இருந்தா, அதனால தான் சொன்னேன். அவ பொண்ணு இங்க இருக்கிற எல்லாருக்கும் குக் பண்ணல, அவ எனக்காக தோசை ஊத்திட்டு இருக்கா, அவ்வளவுதான். உனக்கு வேணும்னா நீ வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கோ.
உனக்கு சமைச்சு போடுறது ஒண்ணு இவளோட வேலை இல்ல. இப்போ வந்துட்டா. ஹேய், இங்க பார், இவகிட்ட ஆர்டர் போடுற வேலை வச்சுக்காத. இவ ஏன் பொண்டாட்டி. உன் இஷ்டத்துக்கு அதை பண்ணி இதை பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்த, என்ன நடக்கும்னே தெரியாது. இப்போ நீங்க எதுக்கு இவ்ளோ கோவப்படுறீங்க? சாப்பிடலான்னு வந்தேன், இங்க அவ குக் பண்ணிட்டு இருந்தா, அதனால அவகிட்ட சொன்னேன். இதுல என்ன ப்ராப்ளம்? எல்லாம் ப்ராப்ளம் தான். உனக்கு என்ன வேணுமோ வேலைக்காரன் கிட்ட சொல்லு, இல்ல நீயே சமைச்சு சாப்பிடு. இவ ஒண்ணு இங்க இருக்கிற எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்க வரல. ஆதி சும்மா இருங்க. நீ வாயை மூடு. அவ என்ன சொன்னாலும் வாய் மூடிக்கிட்டே நிக்கிற. உனக்குலாம் கோவமே வராதா? ஏங்க விடுங்க, இப்ப எதுக்கு கத்துறீங்க? ஆமாடி, கத்துறேன். உனக்காக தான் பேசிட்டு இருக்கேன். நீ இப்ப இருக்கிற மாதிரி அமைதியாவே இரு. உன் தலையில மிளகா அரைச்சிட்டு போயிடுவ இவ. ஏய், இன்னொரு தடவை இவகிட்ட ஆர்டர் பண்றத நான் பார்த்தேன், நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். போய் உனக்கு என்ன வேணுமோ சமையல்காரன் கிட்ட சொல்லு, சமைச்சு தருவாங்க. நீ உட்காந்து சாப்பிடு, நான் உனக்கு தோசை ஊத்துறேன். ஏங்க இல்லங்க, வேண்டாம். உட்காரு. பாத்தீங்களா அத்தை, நான் ஒண்ணும் சொல்லல. அவ கிச்சன்ல தோசை ஊத்திட்டு இருந்தா, அதனால தான் நான் சொன்னேன். இல்லனா நான் எதுக்கு அவகிட்ட போய் சாப்பாடு கேட்க போறேன்? பாக்குற மீனா, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இவ வராததுக்கு முன்னாடி சுடுதண்ணி வைக்க கூட கிச்சன் போகாத என் பிள்ளை இப்போ தோசை ஊத்த வச்சிருக்கா. எப்படிதான் இவளுக்கு இப்படி இருக்காளுங்களோ தெரியல அத்தை. மாமாவும் அவளுக்கு ஏத்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவரோட வேலையா சொல்லுங்க? வீட்டுல அத்தனை வேலைக்காரங்க இருக்காங்க, அவங்க பண்ணி தர மாட்டாங்களா? போயும் இவளுக்கு போய் அவரு தோசை ஊத்துறாரு. இதெல்லாம் என்னால பார்க்க கூட முடியல. நானும் இவ வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். என் புள்ள என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டான். எப்ப பாரு அவ பின்னாடியே போயிட்டு இருக்கான். அவளை எதுவும் சொல்லிடக்கூடாது. ஏதாவது ஒண்ணு சொன்னா போதும் உடனே சப்போர்ட்டுக்கு வரான். ஆமாத்த, மாமா என்ன ரொம்ப திட்டாரு. சமைக்கிறா சரி, அவ சமைச்சா என்ன, எங்களுக்கும் சேர்த்து செஞ்சு கொடுக்க போறா. அவ கூட வாயை மூடிட்டு தான் இருக்கா. ஆனா மாமா தான் ஏய், அவனை ஆட்டி வைக்கிறாடி. அவ கண்ணா செய்யற மாதிரி பண்ணி வச்சிருக்கா. அவ வந்த ஒரு மாசத்துல என் புள்ள சிரிச்சு கூட நான் பார்க்கல. இப்போ அடிமை வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் கூட ஒன்னா கூட வாழாதவ அவளுக்கு போய் இவ்ளோ சேவை இவ எதுக்கு பண்றான்? சேர்ந்து வாழலையா? ஒரு மாசமா 2 பேர் பேசிக்க மாட்டாங்க. ஆனா இப்போ இவளுக்காக மாமா இவ்வளவு விஷயம் செய்யறாரு. அத்தை இப்படி சொல்றாங்க. இவங்க 2 பேருக்குள்ள என்னதான் நடக்குது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சேர்ந்து வாழாமலா இவ்வளவு அந்யோன்யமா இருக்காங்க? மீனா, நீ அவ இருக்கிற பக்கம் கூட போகாத. அவகிட்ட எந்த பேச்சும் வச்சுக்காத. உனக்கு என்ன வேணும்னாலும் வேலைக்காரங்க இருக்காங்க, அவங்க கிட்ட கேளு. அவகிட்ட பேசாம இருக்கிறதா நமக்கு நல்லது. சரி அத்தை. சித்தி ஏன் தான் இப்படி இருக்காங்களோ? எனக்கு தான் அந்த ராகுல் பிடிக்கவே இல்லைன்னு சொல்றேன். அந்த ஆள் கூட போகவே எனக்கு பிடிக்கல. வந்தால் என்னன்னா அங்க வா இங்கே வான்னு கூட்டிகிட்டே இருக்காரு. கார்ல கூட்டிட்டு போவாரு, வாமிட் எடுத்தா திட்டுவாரு. இவர்கிட்ட திட்டு வாங்கறதுக்கு தான் நான் பிறந்தனா என்ன? போகவும் பிடிக்கல. போகாம இருந்தாலும் சித்தி விட மாட்டாங்க. இந்த அர்ஜுன் இந்த நேரம் பார்த்துதான் எங்க போவான்னு தெரியல. இரு அர்ஜுன் இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்தட்டும், அப்புறம் பார்த்துக்கிறேன் அந்த ஆளை. காலேஜில் இருக்கும்போதெல்லாம் அவர் பார்க்க நல்ல சாரு, ஜோவியலா பேசுறாருன்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது ஒரிஜினல் முகம். சரியான சிடு மூஞ்சி. அப்ப மட்டும் நல்லா சிரிச்சு பேசினாரு, இப்போ சரியான சிடு மூஞ்சியா இருக்காரு. நான் கூட அந்த ஆளை நல்லவருன்னு நினைச்சிட்டேன். மோசமான ஹிட்லர், சுயநலவாதி. நிலா, இவர் எதுக்கு என்ன கூப்பிடுறாரு? அன்னைக்கு இப்படிதான் துணி கடையில வந்து புறத்தால நின்னாரு. அப்பவே அர்ஜுன் கிட்ட எதேதோ சொல்லி சமாளிச்சு அனுப்பிட்டேன். இப்போ எதுக்கு இங்க வந்து என்ன கூப்பிடுறாரு? ஒருவேளை மறுபடியும் கடத்த போறாரோ என்னன்னே தெரியலையே. எனக்கு மட்டும் ஏன் தான் வளைச்சு கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடியா இருக்கோ தெரியல. இவர் என்ன செய்ய காத்துட்டு இருக்காரோ? நிலா, என்ன சொல்லுங்க, நீங்க எதுக்கு ஏன் புறத்தால வந்து நிக்கிறீங்க? அன்னைக்கு துணி கடையிலே பாத்தீங்கல்ல என் அண்ணன் உங்க மேல எவ்வளவு கோபமா இருந்தாருன்னு. அவனுக்கு மட்டும் நீங்க தான் கடத்துறீங்கன்னு தெரிஞ்சது உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான். என் பின்னால வராதீங்க. என் அப்பா உங்க மேல செம்ம கோபத்துல இருக்காரு. ஆனா நீங்க இல்லைன்னு நான் சொன்ன ஒரே காரணத்துக்காக அவர் அமைதியா போயிட்டாரு. இப்ப மட்டும் நீங்க தானே சொன்னேன், அவ்வளவுதான். இதோட நிறுத்திக்கோங்க, என் புறத்தால வராதீங்க. பேசி முடிச்சிட்டியா? நான் பேசலாமா? என்ன இந்த ஆளு
நான் இவ்வளோ சொல்றேன், அவர் நார்மலா பேசிட்டு இருக்காரு. இவருக்கு என்னதான் பிரச்சனை? என் பேரு கதிர். இது இதுக்கு என்கிட்ட சொல்றது? நான் என்ன இன்டர்வியூவா எடுக்கிறேன்? அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான். தங்கச்சி ஒருத்தி. அதுக்கு என்ன இப்போ? பார்க்கறதுக்கு கையிலயும் சட்டெல்லாம் போட்டுட்டு இருக்கிறதுனால பட்டி காட்டான், எந்த வேலைக்கும் போல அப்படின்னு நினைச்சுக்காத. ஐயோ, நீ வேலைக்கு போனா எனக்கு என்ன, போகலன்னா எனக்கு என்ன? மெரைன் இன்ஜினியர், கப்பல்ல வேலை. அதுக்கு 6 மாசம் வேலை, 6 மாசம் வீட்டில். வேலை பார்க்கும்போது ஒரே பேண்ட் சட்டை போட்டு போட்டு பேண்ட் போடவே பிடிக்கல. அதான் ஊரில் இருக்கும்போதாவது நல்லா ஃப்ரீயாக கேஷுவலாக இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன். மற்றபடி நான் ரவுடி எல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமா ஆமா, நீ ரவுடி இல்லைன்னு எனக்கு தெரியாதா? ரவுடிங்கன்னா கடத்திட்டு போய் எப்படி டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ என்ன ஒண்ணுமே பண்ணல, ஒரு அடி கூட அடிக்கல. அதுலயே தெரியும் நீ ரவுடி வேலைக்கெல்லாம் ஒத்து வர மாட்டேன்னு. இதெல்லாம் என்கிட்ட எதுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க? இல்லை, எல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் எதுவும் சொல்லலைன்னு சண்டை போடக்கூடாது இல்லை. கல்யாணமா? கல்யாணமா? யாருக்கு கல்யாணம்? உனக்கும் எனக்கும் தான். இங்க பாருங்க, நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. எங்க வீட்ல எனக்கு ஏற்கனவே கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க. தெரியும், உனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணதும் தெரியும், அந்த கல்யாணம் நடக்காதுன்னு தெரியும். என்னது? இவருக்கு எப்படி கல்யாணம் நடக்காதுன்னு தெரியும்? ஒருவேளை நம்மள ஃபாலோ பண்றானோ? அதான் நான் வந்துட்டேன்ல, எப்படி அந்த கல்யாணம் நடக்கும்? நடக்க விட மாட்டேன். எனக்கு தெரியும் உனக்கும் அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு. அன்னைக்கு தான் நான் பார்த்தனே, நீ வாமிட் பண்ணதுக்கு அவர் ரொம்ப கத்திட்டாருல்ல. எனக்கு இப்ப தேவை ஒரே ஒரு விஷயம்தான். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லிடு, உன் பின்னால கூட வரமாட்டேன். பிடிச்சிருந்தா சொல்லு, உயிரை கூட தருவேன். டைம் எடுத்துக்கோ, நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லு. இப்ப சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை, ஒரு வாரம் கூட எடுத்துக்கோ. நல்லா யோசிச்சு சொல்லு. உன் முடிவுக்காக காத்துட்டு இருக்கேன். பிடிக்கலனாலும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பட்டுன்னு சொல்லிடு. அப்புறம் நானா வந்து உன்கிட்ட சொன்னதுனால என்னை தப்பா நினைச்சுக்காத. என் வாழ்க்கையில நான் பேசின பொண்ணு நீதான். இந்த மாதிரி நான் எந்த பொண்ணுக்கிட்டையும் பேசினதில்ல. வேலை வேலை உண்டா வீடு இப்படிதான் இருந்துட்டு இருந்தேன். ஆனா அன்னைக்கு நீ பேசினது, எனக்காக நீ யோசிச்சது, நீ செஞ்ச எல்லா விஷயமும் என்னை மாத்திடுச்சு. நீ என்னை தலைகீழா புரட்டி போட்டுட்ட. என் வாழ்க்கையில உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. உன்னை மிஸ் பண்ணவும் எனக்கு விருப்பம் இல்லை. சம்மதம்னு ஒரு வார்த்தை சொல்லு, உனக்காக நான் எதையும் பண்ண தயாரா இருக்கேன். பார்த்து நல்ல முடிவு சொல்லு, நான் வரேன். யாருன்னே தெரியல, வந்தாரு, லவ் பண்றேன்னு சொன்னாரு, போறாரு. ஏனே தெரியல, அழுகையா வருது. அம்மா, அப்பா, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஏன் அர்ஜுன், நான் செத்து போயிட்டா என்ன பண்ணீங்க? ஆரம்பிச்சிட்டாளா? இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்னு இவ எதிர்பார்க்கறானே தெரியலையே. அதெல்லாம் இருக்கட்டும், நான் செத்து போயிட்டா நீ என்ன பண்ணுவ? எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? வாயில நல்ல வார்த்தையே வராதா? வாயில் அடிங்க. ச்சே. என்னடா இது, இவன் நம்மளை கேட்கும்போது அமைதியா இருந்தோம், நம்ம திருப்பி கேட்கும்போது இவ இந்த கத்து கத்துறா. எதுக்கு அர்ஜுன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நினைச்சாலே பயமா இருக்கு. ஏய் ஏய் ஏய், நீ என்ன கேட்ட? திருப்பி பதிலுக்கு தானே நான் கேட்டேன். அதுக்கு எதுக்கு இப்படி ரியாக்ஷன் கொடுக்குற? வாங்க அர்ஜுன். இந்த பொண்ணுங்களை புரிஞ்சுக்கவே முடியலப்பா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இன்னும் ஒரு வாரத்துல காலேஜ் முடிய போகுது.
இப்போ எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு, இப்படி ஜாலியா உட்காந்துட்டு இருக்கியே, படிச்சிட்டியா? ஏதாவது டவுட்னா கேளு, நான் சொல்லித்தரேன். அதெல்லாம் இன்னும் ஒரு எக்ஸாம் தானே இருக்கு, நான் படிச்சுட்டேன், பாத்துக்கிறேன். அர்ஜுன், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லையே. விட மாட்டா போலையே. நீ செத்து போயிட்டீன்னா நான் என்னமா பண்ணுவேன்? நீ கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக உன் தங்கச்சியை வேணா நான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்ன சொன்னீங்க? ஏய், எது சொன்னாலும் நீ இது மாரி பண்ணிட்டு இருக்கியே, என்ன வேற என்ன சொல்லணும்? அதானே பார்த்தேன், நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் செத்து போயிட்டா கல்யாணமே பண்ணிக்க கூடாது, என்ன நாச்சிட்டே இருக்கணும். அப்படி இல்லை, ஆவியா வந்து உங்களை கூட்டிட்டு போயிடுவேன். அம்மா, உன்கிட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் போலயே. ஆமா, நான் இல்லாம நீங்க இங்க கஷ்டப்படுவீங்கல்ல, அதான் உங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போயிடுவேன். அதெல்லாம் சாகும்போது பார்த்துக்கலாம். இப்போ நம்ம டாபிக் வருவோம். என்ன டாபிக்கு? லவ் டாபிக்கு. எப்படிலாம் லவ் பண்ணணும், எப்படிலாம் ரொமான்ஸ் பண்ணணும், அப்புறம் கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெற்றுக்கணும். என்ன மேடம், சத்தத்தையே காணோம்? அது வந்து ஒன்றும் இல்லை. சரி சொல்லு, உனக்கு ஃபர்ஸ்ட் என்ன குழந்தை வேணும்? பையனா, பொண்ணா, இல்லை ட்வின்ஸா? என்ன வெக்கமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. அப்புறம் கேட்ட உடனே அமைதி ஆயிட்ட? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் சும்மா யோசிச்சுட்டு இருந்தேன். சரி சொல்லி யோசிச்சிட்டியா? அதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம். எனக்கு வேற எங்கள் வீட்டை நினச்சாதான் பயமாக இருக்கு. அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது. நான் மட்டும் லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சது அவ்வளோதான், என் அம்மா என்னை அடி வெளுத்துருவா. அதெல்லாம் ஒன்று அடிக்க மாட்டாங்க. இப்படி ஒரு தங்கமான மருமகனை கூட்டிட்டு வந்தவள எப்படி அடிப்பாங்க? யாரு தங்கமான மருமகன்? வேற யாரு, நான் தான். எங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு இன்னும் தெரியல. நான் காலேஜே முடிக்க போறேன். இப்போ கூட வீட்டுக்கு போனா என்ன அடி வாங்குவேன் தெரியுமா? ஒரு வேலை செய்யல, என் தங்கச்சியோட சண்டைனா போட்டு அடி வெளுத்துருவாங்க. இப்போவும் அவங்க கிட்ட அடி வாங்கிட்டு தான் இருக்கேன். ஆனா நீ பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க அடியெல்லாம் மிஸ் பண்ண போற. அதெல்லாம் மிஸ் பண்ண மாட்டேன். அப்பாடா தப்பிச்சோண்டா சாமின்னு ஓடியாந்துருவேன். பாப்போம் பாப்போம், பார்க்க தானே போறேன். நான்லாம் ஃபீல் பண்ணவே மாட்டேன். ஜோலியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடி வந்துடுவேன். ஒரே பிரச்சனை, அவங்க ஓகே சொல்லணும், அது மட்டும்தான். அதெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதை நான் பார்த்துக்கிறேன். இந்த பிள்ளைய பார்க்க லட்சுமி அக்கா மொவ்வ மாதிரியே இருக்காளே. ஏதோ ஒரு பையன் மடியில் உட்காந்துருக்கான். யார் அவன்? இங்கே நின்று பார்த்தா அந்த பிள்ளை மட்டும்தான் தெரியுது. அவன் முகத்தை அந்த பிள்ளை மறைச்சிக்கிட்டு உட்காந்துருக்கா. யாரா இருக்குன்னு தெரியலையே. கிட்ட போய் பார்க்கலாமா? ஆனால் இது லட்சுமி அக்கா மொபைலையே தான். அவளையா எனக்கு அடையாளம் தெரியாது? காலேஜுக்கு படிக்க போறான்னு பார்த்தா இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்காளா? அதுவும் என்ன தைரியம் இருந்ததுன்னா இப்படி பொது இடத்துல இந்த மாதிரி ஒரு பையன் மேலே சாஞ்சிட்டு உட்காந்துருக்கா. யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டாளா என்ன? ஐய, என்னதான் பிள்ளையோ தெரியல இது. இப்படி உக்காந்துருக்கு, கொஞ்சம் கூட ஒரு கூச்ச நாச்சமே இல்லாம. வாடி மவள, இன்னைக்கு உனக்கு இருக்கு. தினம் ஏதாவது சொல்லி ஏமாத்துறல, இன்னைக்கு உன்னை விடவே மாட்டேன். என்ன பாக்குற? ஒன்றும் இல்லையே. இத்தனை நாளா என்கிட்ட எஸ்கேப் ஆனல, இன்னைக்கு எப்படி எஸ்கேப் ஆகுறேன்னு நான் பாக்குறேன். என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு என் உரிமைய எடுத்துக்காம விட மாட்டேன். எனக்கு அதிகமா பேராசெல்லாம் கிடையாது. உன்ன மாதிரி ஒரு பையன், என்ன மாதிரி ஒரு பொண்ணு, அவ்வளோதான். என்ன பெத்து கொடுத்துடுறியா? அம்மா, என்ன என்கிட்ட இந்த எஸ்கேப் ஆக பிளான் போடுறியா? அது கையை எடுங்க, வயிறு வலிக்குது. ஏய், என்னாச்சு? அது வயிறு வலிக்குது. அது தியா, என்ன சொல்ற? வயிறு வலிக்குது. ஏய், என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஏதாவது பொய் சொல்றியா? இல்ல, அது ரொம்ப வலிக்குது. காலையில என்ன சாப்பிட்ட? ஏன் வலிக்குது? ஃபுட்டு எதுவும் ஒத்துக்கலையா? இப்போ கூட தோசை தான் சாப்பிட்ட.
தோசை சாப்பிட்டா வயிறு வலிக்குமா என்ன? இல்லையே, தோசைனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. தோசைனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. எனக்கு 3 days ப்ராப்ளம். ஓ சாரி தியா, தெரியாம என்னை மன்னிச்சிடு. எதுவும் தெரியாம உன்கிட்ட நெருங்கி வந்ததுக்கு. ரொம்ப வலிக்குதா? நான் ஹாட் வாட்டர் எடுத்துட்டு வரவா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும். ரொம்ப வலிக்குதா? நீ வேணா படு, நான் வேணா உனக்கு கால் அமுத்தி விடுறேன். இல்லை பரவாயில்ல. ஹே, என்னதுயா நீ? முடியலன்னா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? உன்னை வேற கிச்சனில் வேற வேலை வாங்கிட்டேன். சாரிம்மா. நீ வா, வந்து உட்காரு. இல்லை நான் கீழேயே படுத்துக்கிறேன். கீழையா? எதுக்கு கீழே படுக்கிற? பெட்டில் வந்து படு. உனக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்ததுன்னா நான் வேணா கீழே படுத்துக்கிறேன். இல்லை பரவாயில்ல. இங்கே பாரதியா, முடியலன்னா வாய் திறந்து சொல்லு. இது உன் வீடு. உனக்கு எங்க வசதியாக இருக்கோ அங்கே படுத்துக்கோ. கீழெல்லாம் ஒன்றும் படுக்க வேண்டாம், மேலேயே படு. இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் பார்க்குற ஆள் கிடையாது நான். இதெல்லாம் உடம்புல நடக்கிற ஒரு இயற்கையான நிகழ்வு. அதுக்கு போய் ஒன்று தொடக்கூடாது அப்படி இப்படி அந்த மாதிரி ஆள் கிடையாதுமா நான். நீ முதல்ல படுத்து தூங்கு, காலையில் வலியெல்லாம் சரியாயிடும். சாரி ஆதி, நீங்கள் ஆசையாக வந்திருப்பீங்க, அதுக்குள்ளே இப்படி ஆகிப்போச்சு. ஏய், அப்படிலாம் நான் நினைக்க மாட்டேன். எனக்கு உன் ஹெல்த்து, உன் உடம்பு தான் முக்கியம். அதை விட வேற எதுவும் முக்கியம் கிடையாது. நீ எதுக்கு அப்படிலாம் நினைக்கிற? என்னை பார்த்தா அதுக்கு மட்டும் ஆசைப்படுற மாதிரியே தெரியுது. ஐயோ இல்லை ஆதி, நான் அப்படி சொல்லலை. இருந்தாலும் பாரதியா, உன் உடம்பு தான் முக்கியம், அதை விட வேற எதுவும் முக்கியம் கிடையாது. முதல்ல நீ எதை பற்றியும் யோசிக்காம படுத்து தூங்கு, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சரி. நீ மேலே படு, நான் கீழே படுத்துக்கிறேன். குட் நைட். குட் நைட்.